சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றிய சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதாவது அவருடைய சொந்த காணிக்குள்ளே அத்துமீறி புகுந்த பெண் ஒருவரை காணியை விட்டு வெளியில் போக சொல்லுகின்ற பொழுது அதை மாட்டன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு கல்லால் அறிஞ்சது மட்டுமில்லாமல் பொல்லுகளால் அடித்தது மட்டுமில்லாமல் தரக்குறைவான வேலைகளை செய்துவிட்டு குளறி சத்தம் போட்டு அதுக்கு அவர்களுக்கு சார்பான ஒரு ஊடகங்களின் ஊடாக ஒரு சில ஊடகங்களில் ஒரு சில முகநூல்களின் ஊடாக அவற்றை பொது வழியில் கொண்டு வந்து இப்போ அதை பேசுபொருளாக்கி இருக்கின்ற ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு சில கட்சி சார்ந்த பெண்கள், இதனால் சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயம் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைக்கு அவர் செய்த விஷயம் சரியானதா தவறானதா, அல்லது அவர் வந்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டிருக்கலாமா, அல்லது வந்து ஒரு சிலர் வந்து காலுக்களை சுட்டு விடுங்க டாக்டர்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இப்படியான பெண்களை எதுக்காக கதைக்க வர்றீங்க, நீங்கள் வந்து ஒரு நேர்மையான மனிதர் டாக்டர், நீங்கள் எதுக்காக பொறுமை காக்குறீங்க இப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய அந்த வீடியோக்களுக்குள்ள கொமெண்டாக வாசிக்கக்கூடிய இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், இங்கே வந்து நீதி நியாயம் அப்படின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது. சரி, இந்த விஷயம் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய சொந்த காணியில் போய் நின்று கொண்டு இன்னொருவர் வந்து நின்று அடம் பிடிக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக இதில் முற்றுமுழுதாக நடந்த விஷயங்கள், சமூக ஊடகங்களில் வந்த விஷயங்கள், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயங்கள், இவர்களின் அடிப்படையில் பொதுவாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஒருவருடைய தனிப்பட்ட காணியில் இன்னொருவர் வந்து அத்துமீறி நுழைவது அப்படின்றது ஒரு அநாகரிகமான செயல். இதனை தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய காணிக்குள்ளே இருந்த அவருடைய பயன் தரும் மரங்களை வெட்டியது மட்டுமில்லாமல், காணியினுடைய எல்லைகளை மாற்றியது மட்டுமில்லாமல், வேலிகளை வெட்டியது மட்டுமில்லாமல், இப்படி நிறைய விஷயங்கள் டாக்டர் வந்து ஏற்கனவே இந்த காணி சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களை சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இதில் மறைச்சு கொள்வதற்கு எதுவுமே இல்லை. அவர் தன்னுடைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் போகின்ற பொழுது, நொமினேஷன் போடுகின்ற பொழுது தனக்கு இருக்கின்ற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த அரசியல் பரப்பில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் எவ்வளவு சொத்துக்களை தாம்பசப்படுத்தி வச்சிருக்கிறார்கள், எவ்வளவு காணிகளை வச்சிருக்கிறார்கள், எவ்வளவு கட்டிடங்களை வச்சிருக்கிறார்கள், எவ்வளவு மது சாலைகளை வச்சிருக்கிறார்கள், மதுபான சாலைகளை வச்சிருக்கிறார்கள், எவ்வளவு சூப்பர் மார்க்கெட்டுகளை வச்சிருக்கிறார்கள் அப்படின்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே அரசாங்கத்திடம், முதல் இருந்த அரசாங்கத்திடம் சோரம் போய் அவர்களிடம் கையூட்டு பெற்று அவ்வளவு சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இதில் யாருமே இது சம்பந்தமாக இங்கே பேசுவதற்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. அந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சில கட்சி சம்பந்தப்பட்டவர்களை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஊழலுக்கு எதிரான அரசியலில் வந்து இப்போ அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன சொன்னால், அந்த கட்சிகள் சார்பாக, அந்த கட்சிகளினுடைய ஊழல்கள் சார்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு வெளியில் வைக்கிறதுனால எப்படியாவது இவரை சிறையில் தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் மும்முரமாக செய்யப்படுகிறாங்க. இன்னொரு சாரார் அவரை வந்து இந்த அரசியல் பரப்பில் இந்த ஒதுக்கணும் என்று செயற்படுகிறாங்க. அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள், அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான கருத்துரைகளையும் அல்லது அவர்களுக்கான பரப்புரையும் வந்து எதிராக வச்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, யாராவது ஒருவர் உங்களுடைய சொந்த காணிக்குள்ளே அத்துமீறி நுழைகின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதைத்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் இந்த நேரத்தில் எடுத்திருந்தேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. நானாக இருந்தாலும் என்னுடைய காணிக்குள்ளே வந்து அத்துமீறி யார் வந்தாலும் நான் என்னுடைய நடவடிக்கை எதுவோ அது நான் எடுப்பேன். அது பொதுவான கருத்து. இதில் வந்து பெண்கள் ஆண்கள் எதுவுமே பார்க்க முடியாது. என்னுடைய மூக்கில் கை வைக்க யாராவது வந்தால் நான் திருப்பி பல்தாக செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அதைத்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் செய்திருக்கிறார். அதை விட அவர் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று காணிக்குள்ளே வந்து காணியை துப்புரவு செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது
தாங்களை பிரபல்யமாக்குவதற்காக தாங்கள் தான் பிரபல்யமான பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் வந்திருக்காங்க. இதில் குறிப்பிட்ட அந்த டாக்டருக்கு கல்லால் அறிஞ்சு டாக்டரை காயப்படுத்திய பெண்ணுக்கு வந்து போலீஸார் நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி நினைக்கிறேன் அது வரைக்கும் விளக்கமறியலில் 27 29 வரையும் விளக்கமறியலில் வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பெண் வந்து கைக்குழந்தையோட போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி போலியான செய்திகளை சமூக ஊடக பரப்பில் ஒரு சில ஊடகவியலாளர்கள் பரப்புகிறார்கள். அது வந்து உண்மை இல்லை. அந்த பெண்மணி ஏற்கனவே திருமணமாகி அவருடைய அந்த பெண்மணியினுடைய பெண்ணுக்கு வந்து 20 வயசு. அந்த பெண்ணினுடைய மகள் அதாவது பேரப்பிள்ளையை தான் கொண்டு போய் வச்சிருப்பதாக செய்திகளில் ஊடக பரப்பில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கௌரவ பாராளுமன்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய இந்த காணி துப்புரவு சம்பந்தமாக இன்னொரு விஷயம் வந்து ஊடக பரப்பில் பேசப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்களோடு எதிராக செயற்படுபவர்கள் அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக அவரை வந்து தாக்குதலில் ஈடுபட்ட பெண் குழுவினர் வந்து அவர்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் என்னென்னு சொல்வது ஓசியாக அதாவது வந்து இலவசமாக டாக்டர் அர்ச்சுனாவை தாக்கி அவரை வந்து துன்புறுத்தி அல்லது அவரை விட்டுட்டு போக பண்ணி அந்த காணியை வந்து சூறையாடுவதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் இன்னொரு கதைகளும் வந்து பொதுவாக இப்போ யாழ்ப்பாணத்தில் பேசப்படுகின்ற கதைகளாக பார்க்கக்கூடியது. ஏன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் சொத்தை சூறையாடுவது இங்கே வந்து நிறைய பேர் இந்த காணிகள் சூறையாட சம்பந்தம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரியான செயற்பாடாக தான் இந்த செயற்பாடு பார்க்கப்படுவதாகவும் இன்னொரு சாரார் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்படுவது இந்த குறிப்பிட்ட தாக்குதல் செய்கின்ற இந்த பெண்களினுடைய உறவுக்காரர்கள் அல்லது வந்து அவருடைய வழி இப்போ என்ன அவர்களுடைய குடும்ப வழி உறவுகள் யாராவது போதை வஸ்துக்கள் அல்லது வந்து சட்டவிரோத தொழில்கள் எதுகளில் ஈடுபடுவதற்கு இந்த பற்றை காடுகளான இருக்கின்ற இந்த காணிகள் வந்து அது சாதகமாக இருக்கும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இந்த காணியை அழித்து விட்டார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களுடைய சட்டவிரோத தொழிற்பாடுகளுக்கு வந்து குறிப்பாக இந்த போதை வஸ்துவோ அல்லது வந்து மதுபானங்கள் சட்டவிரோதமான மதுபானங்கள் விற்பனை சம்பந்தமாக இவற்றுக்கு வந்து இந்த காணி அளித்தால் அவர்களால் தொழில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு சாராரும் வந்து இன்னொரு கதைகளை வந்து இங்கே சமூக ஊடக பரப்பில் சொல்லுகின்றதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை தாண்டி குறிப்பிட்ட டாக்டர் ராமநாதன் அவர்கள் உங்களுடைய காணியாக இருந்தால் நீங்கள் சட்டப்படி உங்களோட உறுதி இருந்தால் போலீஸில் போய் வழக்கு போடுங்கள், நான் அதுக்கடுத்த கட்டத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுதும் அவற்றை தாண்டி டாக்டர் ராமநாதனுக்கு கல்லறிந்து அவரை வந்து தாக்குதலுக்கு உட்படுகின்ற பொழுது அவரிடம் வந்து தன்னிடம் இருக்கின்ற ஆயுதத்தை தான் பயன்படுத்த முடியும். இங்கே பாம்பு அப்படின்றது இங்கே பெரிய ஒரு பேச்சு பொருள் இல்லை. இந்த காணியை சூறையாடுவதற்காகத்தான் இந்த விளையாட்டு இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படின்றத டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் முதல்லேருந்து சொல்லி கொண்டு வரார். இது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற பிரதேச மக்களும் இது டாக்டருடைய காணியை சூறையாடி அரசாங்க காணியாக்கி அங்கே இருக்கின்ற மக்களை அதுக்குள்ளே வந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்ற மக்கள் அல்லது வந்து யார்ட்டையாவது காணியை சூறையாடி அதுக்குள்ளே விரும்புகின்ற மக்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து உட்புகுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சில பெண்களை களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு கதைவாக இருக்கிறது. அது மட்டுமில்லை இது ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களுடைய செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை இங்கே வந்து பகிரப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த விஷயம் இப்போ இருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்த விஷயத்தை பேசு பொருளாக்கிய ஊடகங்கள் எதற்காக குறிப்பிட்ட பெண்மணி அவர்கள் செய்த விஷயத்தை பேசு பொருளாக்கவில்லை அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி பெண்ணாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பெண் பக்கம் அனுதாபத்தை தேடிக்கொள்வது என்பதன் காரணமாக பெண் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் செய்யாத குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி பெரிதாக கத்துகின்ற பொழுது ஒரு கைபேசியினூடாக அவற்றை வந்து பதிவேற்றம் சொல்லி சமூக ஊடக பரப்பில் அவற்றை பெருசாக்கி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை கொண்டு வந்தவை மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பொது வழியில் அல்லது இந்த மக்களிடம் இருக்கின்ற நன்மதிப்பை அவருக்கு குறைக்க வேண்டும் என்கின்ற திட்டமிட்ட சதிதான் இந்த காணி சம்பந்தமான பிரச்சனை, பாம்பு பிரச்சனை, டாக்டர் பாம்பு பிரச்சனை என்று சொல்லி உருவாக்கி இதை வந்து பெரிதாக்கியது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பாம்பு தான் பெரிதாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த காணிக்குள்ள பாம்பு தான் பெருசாக இருந்தால் அந்த காணிக்குள்ள வந்து கட்டாயம் கீரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதர பாம்புக்கு எதிரான மிருகங்கள் அங்கே வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்படியாவது அந்த காணியை வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே பாம்புகள் அளவுக்கு அதிகமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழர்கள் யாராவதாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணம்ன்றதை விட வடபகுதியில் நீங்கள் வந்தீங்க சொன்னால் ஒவ்வொரு யாழ் நகர பகுதியை தவிர்த்து வெளிப்பகுதிகளில் நிறைய வீடுகள் பூட்டப்பட்டிருக்குது. பூட்டப்பட்டிருக்கிற
வீடுகள் எல்லாமே பற்றைகள் காடுகளாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எல்லாருமே புலம்பெயர் தேசத்தில் எங்கேயாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணிகளை துப்புரவாக்குவதற்கு ஒரு சில துப்புரவாளர் தொழிலாளர்களை வச்சுக்கிறாங்க. மிகுதி காணிகள் எல்லாமே பூட்டப்பட்ட காணிகள் எல்லாம் பற்றைகளாகவும் மரங்கள் வளர்ந்து அடர்ந்த மரங்களாகவும் தான் காணப்படுகிறது. இந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது. நிறைய வீதிகள் அல்லது கிராமப்புறங்களுக்கு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் வீதிக்கரை ஓரங்களிலே நிறைய பத்தைகள் காடுகள் எல்லாமே இருக்கிறது. இவற்றை எல்லாம் வந்து பேசாத இந்த குறிப்பிட்ட நபர்கள் டாக்டர் ராமநாதனுடைய காணியை மட்டும் குறிவைப்பது அப்படின்றது இங்கே வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்றது என்னுடைய கடப்பாடாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய காணியை சூறையாடி தாங்கள் அதுக்குள்ள உட்புகுந்து அந்த காணி பெறுமதியான காணிகளாக இருந்தால் அதனை வந்து தம்பசப்படுத்தணும் அப்படின்றதும் குறிப்பிட்ட பெண்கள் அதை அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்றவர்களுடைய ஒரு நோக்கமாக இன்று வந்து இப்போ வருகின்ற சமூக ஊடக பதிவுகளில் பார்க்கின்ற பொழுது ஓசியிலிருந்து கொண்டு உடம்பை வளர்க்குறது அல்லது ஓசியிலிருந்து வேலை வெட்டி போகாமல் மற்றவன்ற சொத்துக்களை சூறையாடுவது, இதனால் தாங்கள் வந்து கோடீஸ்வரரான வாழ்க்கையை வாழ்வது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்படியான சுத்தமாத்து வேலைகள் வந்து காரணமாக இருப்பதாகவும் சமூக ஊடக பரப்பில் இப்போ வந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுகிறது, இதுக்காக என்ன டாக்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கின்ற விஷயங்களை சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பார்த்து விட்டு பொய்யான வதந்திகளை பரப்புவர்களை நம்பாமல் உண்மையான விஷயங்கள் தெரிந்தவர்கள் கருத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் கருத்துடுங்க. டாக்டர் ராமநாதன் தவறு விட்டிருந்தால் சட்டம் அவரை தன்னுடைய கடமையை சட்டம் சரியாக செய்யும் இலங்கையை பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சட்டம் வந்து யார் பக்கம் பிள்ளை என்பதை சரியான முறையில் பார்த்து தான் அந்த குறிப்பிட்ட பெண்மணியை கைது செய்து சிறையில் போட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்மணி தான் ஒரு கைக்குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொல்லி போலியான வேஷம் போட்டிருக்காங்க. அந்த குழந்தை பேர குழந்தை அப்படின்னு சொல்லி நிரூபணமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இவைகள் எல்லாமே சுத்துமாத்து வேலைகளும் ஏமாத்து வேலைகளும் சொத்துக்களை சூறையாடுவதற்கான நடவடிக்கைகளுமாக தான் இவைகள் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.